ரேஷியோ ஆஃப் தி பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ டு பி வந்து 7:8 கொடுத்திருக்காங்க. ஆஃப்டர் 10 years the age of B is 10 years more than the age of A ன்னு கொடுத்திருக்காங்க. 67 years ago the age of A was ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஏக்கும் பிக்கும் ரேஷியோவா ஏஜ் கொடுத்திருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு பிக்கும் ஏக்கும், அதாவது B is 10 years more than the age of A னா B பெரியவன். கரெக்டாங்க. B A விட 10 வயசு கூட. 10 வருஷம் கழிச்சு 10 வயசு கூடனா 20 வருஷம் கழிச்சு எத்தனை வயசு கூட இருக்குங்க? எத்தனை வருஷம் ஆனாலும் டிஃபரன்ஸ் வந்து சேம் தான். இப்ப உங்களுக்கும் எனக்கும் 5 வயசு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா அப்ப நான் சாகுற வரைக்கும் அதே தான் இருக்கும். பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் 5 வயசு வித்தியாசம் எப்பனாலும் இருக்கும். பிரசன்ட் ஏஜ்லயும் இருக்கும், ஃபியூச்சர் ஏஜ்லயும் இருக்கும், பாஸ்ட் ஏஜ்லயும் இருக்கும். அப்ப இங்க வந்து ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா ரேஷியோலயும் டிஃபரன்ஸ் தானே எடுக்கணும் நம்ம. அப்ப 7x இங்க b தான் பெருசா இருக்கு. அப்ப 8x - 7x தான் இந்த டிஃபரன்ஸ். கரெக்ட்டுங்களா? அப்ப x தான் 10. அந்த மல்டிபிகேஷன் ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு 10 கிடைச்சிருச்சு. இப்ப இந்த மல்டிபிகேஷன் ஃபேக்டரை கொண்டு போய் இதுல போட்டோம்னா பிரசன்ட் ஏஜ் கிடைச்சிருமாங்க. ஏக்கு வந்து 7 × 10 70, பிக்கு வந்து 8 × 10 80. இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 67 years ago அப்படின்னா அகோனா பிஃபோர்னு அர்த்தம். 67 வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்டிருக்காங்க. இப்ப 70 வயசுங்க. 67 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அர்த்தங்க, 70ல இருந்து 67 மைனஸ் பண்ணுவீங்களா? அப்ப 3 வயசா இருந்திருக்கும். The age of A was, A வந்து 3 வயசா குழந்தையா இருந்திருப்பாரு. ஆன்சர் வந்து 3. ஓகேவாங்க. சரிடா, அடுத்த சம் சொல்லுங்க. 6 years ago father's age is thrice the age of son ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எடுத்துக்கோங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ் சன்னோட ஏஜை விட 3 வயசு, 3 டைம்ஸ், 3 மடங்கு. இதுல எத்தனை கேரக்டர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஃபாதரை எஃப்னே வச்சுக்கிறேன், சன்னை வந்து எஸ்னே வச்சுக்கிறேன். ஓகேவாங்க. முதல்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போ சொல்லிருக்காங்க. இது வந்து பிரசன்ட் ஏஜ் ஆஃப் த ஃபாதர், இது பிரசன்ட் ஏஜ் ஆஃப் த சன். ஃபாதரோட இப்ப வயசை எஃப்னு வச்சுக்கிறேன், சன்னோட இப்ப வயசை எஸ்ன்னு வச்சுக்கிறேன். அவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி போ சொல்லியிருக்காங்களா? இது பிரசன்ட்ங்க, இது பாஸ்ட்ங்க, இது ஃபியூச்சருங்க. பிரசன்ட்ல ஃபாதரோட ஏஜ் வந்து எஃப்ங்க, சன்னோட ஏஜ் வந்து எஸ்ங்க. 6 இயர்ஸ்க்கு பின்னாடி போகணுங்க நம்ம. அகோனா பிஃபோர்னு அர்த்தம். அப்ப ஃபாதரோட வயசு என்னவா இருந்திருக்கோங்க, இப்ப இருக்கிறத விட 6 வயசு கம்மியா இருந்திருக்கும். தன்னோட வயசும் 6 வயசு கம்மியா இருந்திருக்கும். கரெக்டாங்க. சரிங்க. ஆனா எத்தனை மடங்குன்னு சொல்றாங்க? ஃபாதரோட வயசு 6 வருஷம் முன்னாடி ஃபாதரோட வயசு வந்து F-6ங்க. அது தன்னோட வயசை விட 3 மடங்கு. ஓகேவாங்க. ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சுங்க நம்மளுக்கு. இப்போ இத வந்து நீங்க என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3s - 18 F-6 F - 3s = -12ன்னு வரும். இந்த -6 இங்கிட்ட +6 வந்துருங்க. மைனஸும் பிளஸும் கேன்சல் ஆயிடும், அதனால -12ன்னு வரும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, ரேஷியோ ஆஃப் தி பிரசன்ட் ஏஜ் ஆஃப் மதர் டு ஏஜ் ஆஃப் சன் ஆஃப்டர் 2 years இஸ். ஸோ இந்த ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா, பிரசன்ட் ஏஜ் ஆஃப் மதருக்கும் சன்னோட ஏஜ் ஆஃப்டர் 2 yearsக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும், 2:1ன்னு வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது 2/1ன்னு. பிரசன்ட்ல அம்மாவோட ஏஜ எம்னே வச்சுக்குவோம், சன்னோட ஏஜ எஸ்னே வச்சுக்குவோம். சன்னுக்கு மட்டும் எத்தனை வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு ஆஃப்டர். அப்ப 2 வருஷம் கழிச்சு சன்னோட ஏஜ் இப்ப இருக்கிற ஏஜ விட 2 கூடி இருக்குமா? அப்ப பிரசன்ட் ஏஜ் ஆஃப் அம்மா வந்து எம் தான், சன்னு வந்து S+2. இது வந்து 2/1. ஓகேவாங்க. இப்ப இத வந்து நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா m is equal to 2 into s+2 2s plus 4ன்னு கிடைக்குமா? இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, if the father is 2 years elder to mother then find the age of fatherன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்லங்க ஃபாதரும் சன்னும் மட்டும் தாங்க இருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்லங்க மதரும் சன்னும் இருக்காங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஃபாதரோட ஏஜ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃபாதருக்கும் மதருக்கும் 2 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாதர் இஸ் 2 years elder to mother. சோ அம்மா விட 2 வயசு ஜாஸ்தி அவருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்பால இருந்து
2 வயசை குறைச்சா அம்மாவோட வயசு வந்துருமாங்க. இப்ப இந்த எம்முக்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? ஏன்னா எம் ஈக்குவல் டு தான் எஃப் மைனஸ் டூ. எஃப் மைனஸ் 2s ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குமா? இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 3 வச்சுக்கணும். இப்ப நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சுடா. மேல ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, கீழே ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. எஃப் மைனஸ் 3s ஈக்குவல் டு மைனஸ் 12, எஃப் மைனஸ் 3s ஈக்குவல் டு மைனஸ் 12, f minus 2s equal to 6. இப்ப நம்மளுக்கு ஃபாதரோட ஏஜ் தான் தெரியணும். சோ ஃபாதரை நம்ம கேன்சல் பண்ணிடக்கூடாது, சன்னை வந்து கேன்சல் பண்றதுக்கு பார்க்கணும். இங்க வேற வேற நம்பர் இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. ரெண்டையும் ஒரே நம்பரா ஆக்கணும்னா இந்த ஈக்குவேஷன் மொத்தத்தையும் நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்ப எஸ் மட்டும் நீங்க மாத்தணும். ரெண்டுமே பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா மாத்தி மாத்தி மல்டிப்ளை பண்ணிக்குவோங்க. 3யும் பிரைம் நம்பர், 2வும் பிரைம் நம்பர். அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ண முடியாது. அதனால ஈக்குவேஷன் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுவோம். செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 2f minus 6s is equal to minus 24, 3f minus 6s is equal to 18 அப்படின்னு வரும். ஓகேவாங்க. இப்ப நானு மைனஸ் பண்ணணும்னா சைனை மாத்தணும், கீழே இருக்கிறதோட சைனை அப்படியே மாத்தணும். அப்ப எனக்கு மைனஸ் எஃப்னு கிடைக்கும், பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல மைனஸ் 8 + 4 12 42ன்னு கிடைக்கும். ஓகேவாங்க. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல். அப்பாவோட வயசு 42. ஓகேவா? ஆன்சர் வந்துடுச்சா? இத பேஸ் பண்ணி அடுத்த கணக்கு போட்டு பாக்குறீங்களா? ஆமா, அதாவது ஒரு பிரசன்டேஜுக்கு நம்ம ஒரு பேரு வச்சுக்குவோம். அதாவது ஃபாதர்னா எஃப், மதர்னா எம், ரேணுனா 6, ஏதோ ஒரு பேரு. ப்ரீவியஸ் அப்படின்னா அந்த ஏஜ்ல இருந்து எவ்வளவு தூரம் பிஃபோரோ அகோவோ கொடுத்துருக்காங்களோ அத்தனை வருஷத்தை மைனஸ் பண்ணிடுவோம். ஃபியூச்சர்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஆஃப்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வருஷத்தை ஆட் பண்ணிடுவோம். ஓகேவாங்க. இதை வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி பாக்குறீங்களா? சரி, இந்த சமுக்கு நீங்க சொல்லுங்க. 12th சமுக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க. பிராக்டிஸ் ஷீட்டை நான் சால்வ் பண்ணி காமிச்சிருவேங்க, ஃபுல்லா கூட காமிச்சிருவேன். நீங்க எத்தனை சம் கொண்டு வந்தாலும், வேற இருந்து கொண்டு வந்தாலும் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருவேன். எக்ஸாம்ல நான் வந்து போட முடியாது இல்லைங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணி தானே ஆகணும். 12th சம் ட்ரை பண்ணுங்க, இதை வாசிங்க, உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. அப்படி நான் ஈக்குவேஷன் எழுதுறேன், எங்க உங்களுக்கு தப்பாகுதுன்னு பார்ப்போம். 2 times of sun's age, சன்னோட ஏஜ் வந்து 2 மடங்கு. அப்ப சன்ஸ் ஏஜ் வந்து எஸ், மதர்ஸ் ஏஜ் வந்து எம்னா 2 times of சன்ஸ் ஏஜ். சன்னோட ஏஜ் என்னவா வேணாலும் இருக்கட்டும், அத வந்து நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்றீங்க. அது வந்து 12 years less than தி மதர்ஸ் ஏஜ். மதரோட ஏஜ்ல இருந்து 12 கழிச்சீங்கன்னா அது 2 டைம் சன்ஸ் ஏஜ் கிடைக்கும். ஃபாதர் ஏஜ் விட சன் ஏஜ்க்கு வந்து 38 இயர்ஸ் வந்து லெஸ்ஸா? லெஸ். அப்ப ஈக்குவேஷன் எப்படி வரும்? f minus 38 equal to sun. அவ்வளவுதான், கரெக்ட் தாங்க. அடுத்தது வாசிங்க. 4 times அப்பனா 4x equal to 2x அப்பனா f minus 2. அவ்வளவுதாங்க, சூப்பர்ங்க. இப்ப நீங்க மதர்ஸ் ஏஜ் கண்டுபிடிக்கணுங்க. எப்படிங்க கண்டுபிடிக்கலாம்? ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி யாராவது ஒருத்தவங்களோட ஏஜ் கண்டுபிடிக்கலாம்ல. நீங்க வந்து இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எஃப் ஓட ஏஜ் கிடைக்குங்க. எஃப்ஓ எஸ்ஓ கிடைக்கலாம். சப்போஸ் நீங்க எஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா எஸ் இங்க போட்டு எம் கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து f is equal to s plus 38ங்க. சரிங்க, இதுல வந்து s plus 38 இந்த f கொண்டு வந்து இங்க போடலாங்க. 4s is equal to s plus 38 minus 2. அப்ப s plus 36ன்னு வருங்க. 4s. அப்ப 4s எப்படி எழுதலாம்? 2 into 2s ன்னு எழுதலாமா? 2s equal to s plus எழுத முடியாதுங்க. s எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 4s minus s is equal to 36, 3s equal to 36, s is equal to 12. இப்ப s 12ன்னு தெரிஞ்சிருச்சுங்க. இத தூக்கிட்டு போய் இந்த ஈக்குவேஷன் 1ல போட்டீங்கன்னா m ஓட வேல்யூ கிடைச்சிருமாங்க. m is equal to 2s plus 12, 2 into 12 plus 12, 24 plus 12, 36. அம்மாவோட வயசு 36ங்க. அவ்வளவுதானாங்க. ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றது நமக்கு தெரிஞ்சாலே இதெல்லாம் அப்புறம் பண்ணிடலாங்க.